Hi my angel, welcome back to Tamilponnu channel. இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பயோடெக்லேருந்து ஒரு சீரம் எடுத்திருக்கேன். இந்த சீரம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு சீரம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். Lakeme 95 aqua ஜெல் இது எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு நார்மலாக எங்கெல்லாம் ஆயில் க்ரியேட் ஆகுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். Loreal Paris Invisible Pro Matte ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா 110 கஃபே அப்படின்ற ஒரு ஷேட். இது பார்த்திங்கன்னா ஒரு டஸ்கி ஸ்கின் டைப் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன். Maybelline நியூயார்க் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் எடுத்து நார்மலாக நம்ம எங்கெல்லாம் கன்சீலர் எடுத்து ஹைலைட் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரைடலாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு பியூட்டி பெண்டலால் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஹிமாலயாவிலேருந்து ஒரு பேபி பவுட்ரு எடுத்திருக்கேன். நம்ம கன்சீலர் எங்கெல்லாம் நம்ம செட் பண்ணுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஐப்ரோ பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னால இதோட ஷேட் பார்த்திங்கன்னா க்ரே. பிளாக் நிறையா யூஸ் பண்ணுறத விட இல்லை டஸ்கி ஸ்கின் டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் வந்து க்ரே ப்ரௌன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜாக்லிங் ஹில்ஸ் பேலட்லேருந்து நான் ஒரு ட்ரான்ஸ்லூஷன் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரான்ஸ்லூஷன் ஷேட் எடுத்து நம்ம அண்டர் ஐஸ் கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து ஐலைட் கீழே நல்லா வந்து கையால் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறத விட நம்ம கையில் அப்ளை பண்ணும் போது நல்ல பிக்மெண்டட் கிடைக்கும். இந்த ஜாக்லிங் ஹில்ஸ் பேலட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூப் பேலட்டாக இருந்தாலும் எல்லா ஷேட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அதே பேலட்லேருந்து ஒரு ரெட் ஷேடு எடுத்து நம்ம ப்ரௌன் ஷேட்க்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணுமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஷேட்னால கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் நம்மளுக்கு. இப்போது நிகாகே பேலட்லேருந்து நான் வந்து ஒரு ப்ளூ ஷேட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்ரி ஷேட். இது வந்து நம்ம ஐலிட் கீழே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா ஷேட்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண மட்டும்னா திட்டாக இருக்கும். அதனால் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து நான் வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் தரணுன்றதுக்காக நம்ம ஐ மேக்கப் கொஞ்சம் எடுத்து காட்டணுன்றதுக்காக, ஏன்னா வெட்டிங்னும் போது கொஞ்சம் லுக் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதனால் ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா நம்ம அப்ளை பண்ண இடத்துல ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த ஐலைனர் டிப். நான் இன்றைக்கி வந்து ஒரு விங்டு ஐலைனர் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்எஃப்ஓ கலர்லேருந்து ஒரு கான்டோர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த கான்டோர் ஷேட் பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஐலேஷஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வெட்டிங்னும் போது கொஞ்சம் ஐ மேக்கப் எல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் தெரிகிற அளவுக்கு ஒரு ஐலேஷஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐலேஷஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஐலேஷஸ் க்ளூ எதுவும் தெரியக்கூடாதுன்றனால நம்ம ஐலைனர் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக மாற்றிடலாம். சேம் கான்ட்ராஸ்ட் பேலட்லேருந்து ஒரு ப்ளஷ் ஷேட் எடுத்து நம்ம சீஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். Maybelline நியூயார்க்லேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா கோரல் ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஈவனாக தெரியணுன்றதுக்காக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐப்ரோ பவுடர் எடுத்து நம்ம காஜல் அப்ளை பண்ண கீழே வாட்டர் லைன் கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ண சேம் ஷேடை எடுத்து வாட்டர் லைன் கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நான் ஒரு ஹைலைட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எங்கன்னா நார்மலாக ஹைலைட்டர் பண்ணுவோமோ அங்கெல்லாம் ஹைலைட்டர் பண்ணிக்கலாம். வெட்டிங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளோவாக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக ஹைலைட்டர் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம நார்மலாக எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோமோ அங்கெல்லாம் நல்லா ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்மி லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒரு செரி ரெட் ஷேட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸில் வந்து அவுட்டர் லைனில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். லாக்மிலேருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ லிப்ஸில் இன்னர் பார்ட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது 2 ஷேடும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு லிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அன்ஈவனாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கேரக்டர், செம்ம டைப் இவங்க. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதே போல் வேறு என்ன ரிவ்யூ வேணாலும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.